அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம எல்லாரும் நிச்சயமா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பழத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்மள நிறைய பேருக்கு துனியால ரொம்ப நாள் வாழணும்ன்றது தான் ஆசை. ஆனா ஆயுசோட சேர்த்தி ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். இங்க எத்தனையோ பேர் ஆயுசு நிறைய இருந்தும் ஆஃபியத்தும் ஆரோக்கியமும் இல்லாம இருக்காங்க. அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதனால இந்த வீடியோல நாம ஆரோக்கியத்தையும் அழகையும் அதிகமாக்கக்கூடிய ஒரு பழத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட வாழ்க்கையில சில பழங்களையும் சில காய்கறிகளையும் பற்றி எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போறது பியர், அதாவது பேரிக்காய். ஒரு நாள் அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரிக்காயை கொடுத்து, இந்த பழம் மனசை சுத்தமாக்கணும், இதயத்துல இருக்கிற எந்த பிரச்சனையும் இந்த பழம் சாப்பிடுறது மூலமா சரியாகும்னு சொன்னாங்க. தல்ஹத் ரலியல்லாஹு அன்ஹு ரிப்போர்ட் பண்ற இன்னொரு ஹதீஸ்ல, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஒரு சஹாபி பேரிக்காயை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பழம் இதயத்தை வலிமையாக்குறதோட 40 மனிதர்களோட சக்தியை கொடுக்கும்னு சொன்னாங்க. வெறும் வயிற்றுல பேரிக்காய் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. பிரெக்னண்டான பெண்களும் பேரிக்காய அதிகமா சாப்பிடணும். அப்படி பிரெக்னண்டான பெண்கள் பேரிக்காய் சாப்பிடுறதுனால அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தை ரொம்பவே ஆரோக்கியமாவும் அழகாவும் பிறக்கும். அஜாஇபில் மஹ்லூகாத்ன்ற புத்தகத்துல பிரெக்னண்டான பெண்கள் தன்னோட 4வது மாசத்துல இருந்து பேரிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டா பிறக்கிற குழந்தை ரொம்பவே அழகா பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப புதுசா கண்டுபிடிச்ச சயின்டிபிக் ரிசர்ச் படி பியர்ல ஆந்தோசயனின் அப்புறம் சினமிக் ஆசிட்னு 2 பொருள் இருக்கு. இது கேன்சர் வராம தடுக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நாமளும் இனி தினமும் ஒரு பியர் சாப்பிட முயற்சி செய்யலாம். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பர்க்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.